கலாட்டா மேடை, சிரிப்பு, சந்தோஷம், சிந்திப்பு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் என்ன சொல்ல போகிறாய். இன்னைக்கு நம்ம என்ன டைலாக் ரீக்ரியேட் பண்ண போறோம்னா, விஷால் நடிச்ச திமிரு படத்தில் இருக்கிற ஒரு மூவி டைலாக் தான், ஏலே இசுக்கு. இதை தான் அப்படியே நம்ம ஆடியன்ஸ் வந்து அவங்களோட ஸ்டைலில் ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஹாய், உங்களோட நேம்? ஜோதி பிரியா. ஓகே, டைலாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னால் உங்களுக்குன்னு ஏதாவது ஹிடன் டேலண்ட் இருக்கா? வெளியே தெரிகிறது ஒரு உருவம். டிராயிங். சாரி, எங்களால் அந்த திறமையெல்லாம் இப்போ கொண்டு வர முடியாது. ஓகே, அப்போ நம்ம டைலாக் உள்ளே போயிடலாம். ஸோ உங்களோட ஸ்டைல் அப்படியே அதை ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை சொல்லுமா? அடுத்த வாட்டி இதெல்லாம் கூட்டின்னு வராதீங்க. இல்லை, புரியல. இலே இசுக்கு, நீ வந்து இப்போ தாலி கட்டினா இது கல்யாண வீடு இல்லை. கட்டலனா இலை இசுக்கு, இது நீ வந்து இப்போ தாலி கட்டினா இது கல்யாண வீடு இல்லை இலவு வீடு மாப்பிளே. பொம்பளைக்கு அடக்க உங்க அப்பா அம்மா அட கொஞ்சம் சும்மா இருயா. வைங்கன்னு சொல்றேன். உங்கள் அப்பா அம்மா பணமாயிருவாங்க சொல்றேன். அப்புறம் என்ன வரும்? உங்க அப்பா அம்மாவோட உசுறு ஸ்கார்பியோல இருக்கு. குட்டி ஏற்றிட வேண்டி. பயமா அது கடிச்சிடாத. ஸோ ஹாய், உங்களோட நேம்? ஜெயவர்ஷினி. ஓகே, டயலாக் பார்த்துருப்பீங்க. அது ரீக்ரியேட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்குமே, சிங்கிங், டான்சிங், அந்த மாதிரி உங்களுக்கு பாடுவேன், கொஞ்சம் திறமை இருக்கு. எங்க ஒரு பாட்டு பாட்டு பார்க்கலாம். திறமை இருக்கு. ஓகே, ஒரு 2 லைன் எங்களுக்காக பாடிங்கன்னா அப்புறம் நம்ம டைலாக்குள்ளே போகலாம். அம்மா ஸ்ரீதேவி, சீக்கிரமா அம்மா சீக்கிரமா. கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம டைலாக்குள்ளே போயிடலாம். ஸோ டைலாக் பார்த்துருப்பீங்க, அது அப்படியே எங்களுக்கு உங்களோட ஸ்டைலை ரீக்ரியேட் பண்ணி காட்டினீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஓகே. ஏலே இசுக்கு மறந்துட்டேங்க. சூப்பர். நான் பயந்துட்டேங்க. ஓகே. இப்போ நீ வந்து என் கழுத்துல தாலிய கட்டல, இது கல்யாண வீடு இல்ல கருமாதி வீடாயிரும். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. உங்க அப்பா அம்மாவோட உசுறு ரெண்டும் இங்க ஸ்கார்பியோல தான் இருக்கு. ஸ்கார்பியோல இருக்கா? ஸ்கார்பியோல தானே இருக்கு. ஆமாம், ஸ்கார்பியோல தான் ஏற்றி விட்ட. நக்கல்யா அவனுக்கு. அவ்வளோதான். இப்ப நீ வரல, மூணு பாடியோ டெட் பாடி ஆக்கி நான் ரிசர்ச் பண்ண. 3 பாடி டெட் பாடி. கடுப்பேத்துறார் மயிலாட். சரி, ஹாய், உங்களோட நேம்? வெரோனிகா. ஓகே, வெரோனிகா. இப்போ டைலாக் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஏதாவது ஹிடன் டேலண்ட் இருக்கா? அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? சிங்கிங். ஓகே, எங்களுக்காக ஒரு 2 வரி பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்தா. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானி ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. தேங்க்யூ. அவன் பாடிய சுதியை கண்டீர்களோ? ஓகே, இப்போ நம்ம டைலாக்குள்ளே போயிடலாம். ஸோ அது அப்படியே உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி காட்டு. ஏலே இசுக்கு, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. நீ மட்டும் இப்ப என் கழுத்துல தாலி கட்டின இது கல்யாண வீடு, அப்படி இல்லனா தாலி கட்டினா ஏய், நீங்களா எங்க இருந்து வரீங்க? தாலி கட்டல. நாங்க கட்டினா கட்டினாவா? எனக்கு விடுங்க. இப்ப மட்டும் நீ என் கழுத்துல தாலி கட்டினா இது கல்யாண வீடு, அப்படி இல்லனா இலவு வீடு மாப்பிளே. அப்படிதான் நான் பேசுவேன். உங்க அப்பா ஆத்தாவோடைய உசுறு என்னோடைய ஸ்கார்பியோல இருக்கு. டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அப்புறம் உச்சிச்சிங்க. எந்த ஊருக்காரியா இருப்பான் இந்த கிளி கிளிக்கிறான்? 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அவங்களுக்கு தான் சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் தேவையில்லைன்னு சொன்னாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க சொல்றாங்க? சாரி, எனக்கு தெரியாது. ஏன்னா ஏழைங்க. ஆஹா, சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. நல்லா மனப்பாடம் பண்ணீங்களே. மனப்படம் அழுடா எரும மாடு அழுடா. வர மாட்டேங்குது இப்போ. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணு, ஞாபகம் வரும். பணக்காரங்க வந்து நினச்ச நேரத்துக்கு எங்கே வேணால் ஒசர பறக்க முடியும். ஆனால் ஏழைங்க இன்னும் ஏழையாக தான் இருக்காங்க, எதுவும் மாற மாட்டுறாங்க. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அவங்களுதுன்னு சொன்னாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் அவங்களுதுன்னு சொன்னாங்க. ஏன் இதை ஏன் நம்மளாம் ஓட்ட முடியாதா? ஏன் எங்களாலாம் ட்ரெயின் வாங்க முடியாதா?
அந்த டைலாக் தெரியலையே, அது மேலே பார்க்கல. ஏழையாக தான் இருக்கணும், பணக்காரன் ஏழையாக தான் இருக்கணும், பணக்காரன் மட்டும்தான் இருக்கணுமா? ஏழையாக தான் இருக்கணுமா? அப்போ பணக்காரன் கூடாதா? நான் சொன்னா நீங்களும் சொல்லிடுவீங்களா? இல்லை, பணக்காரன் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? பணக்காரன் எனக்குன்னே வருவீங்களாடா? மடின்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி கார் அவங்களுக்கு மட்டும் தான் சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் அவங்களுக்கு மட்டும் தான் சொன்னாங்க. இவனை கொன்னுடலாமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் அவங்களுக்கு மட்டும் தான் சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி கார் அவங்களுக்கு மட்டும் தான் சொன்னாங்க. அவங்களுக்கு சொன்னாங்க ட்ரெயின். இமோஷனல் டைலாகுங்க, சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. வர மாட்டேங்குதா? எனக்கு வருத்தம்பா. இன்னைக்கான ஷோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆடியன்ஸோட. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை இது உங்கள் விஜே பூஜா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய் தேவி பிரியா. இது வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் கலாட்டா மேடையின் ஃபிலிம் ஃபோரம் ஷோ. டேரக்டர்ஸ் எடுத்த ஒரு சில படம் மட்டுமே மாஸ்டர் பீஸாக அமையும். ஆனால் இந்த டேரக்டர் எடுத்த எல்லா படமுமே மாஸ்டர் பீஸ் தான். இவர் பாலமகேந்திரன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். தமிழ் சினிமாவில் நாவலை படமாக எடுத்து ஹிட் கொடுக்க முடியும் நிரூபித்த ஒரு டேரக்டர் தான் நம்ம வெற்றிமாறன் சார். இப்போ நம்ம எது சரி எனக்கு பொறுத்தோ அதை நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமா வந்து வெற்றிமாறன்ஸ் ஃபிலிம்ஸ் ஆர் வெரி ஹார்ட் ஹிட்டிங். ஹிஸ் கேரக்டர்ஸ் அது வந்து சினிமாவில் சொல்ல முடியுதுன்னா, அவரோட முதல் படம் பொல்லாதவன். இதில் தனுஷ் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இந்த படமே ஒரு பல்சர் பைக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த படத்தில் காட்டின கேங்ஸ்டர் வேர்ல்டு யதார்த்தமாக இருக்கும். அதுலேயும் அந்த செல்வமோட கேரக்டர் ஸ்கெட்ச் செம்மையாக இருக்கும். இந்த படம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஜிவி பிரகாஷோட அந்த பிஜிஎம்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. காமெடிக்கு சந்தானம் சொல்லவா வேணும். ஆனா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல சந்தானம் கேரக்டருக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. ப்ரொடியூசர் சொன்னதால இந்த படத்துக்குள்ள வந்திருக்காரு. பட் அவரோட இன்புட் இந்த படத்தோட காமெடி சீனுக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அவரோட அடுத்த படம் தான் ஆடுகளம். ஆனா இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சூதாடின்ற ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்ச நாள்லயே டிராப் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தது தான் ஆடுகளம் டேக் ஆஃப் ஆச்சு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹீரோயினா த்ரிஷா தான் நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ரீசன்னால வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டாப்ஸி உள்ளே வந்தாங்க. இந்த படம் என்னதான் சேவல் சண்டையை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் இதோட கோர் ஐடியாவே ஒரு குரு சிஷ்யனுக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தான். இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அதுலேயும் அந்த ஒத்த சொல்லால சாங் செம ஃபேமஸ். மூணாவது படமும் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் காம்போல தான் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வெற்றிமாறன் இப்போதான் நாவல் பேஸ்டு மூவி எடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அதான் லாக்அப்ன்ற நாவல் விசாரணை படமாக மாறிச்சு. பூமணியோட வெக்கை நாவல் தான் அசுரனா மாறிச்சு. இந்த படத்தில் தனுஷோட கெட்டப் அண்ட் ஆக்டிங் உண்மையாகவே தரமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வர அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீன் இருக்கே, அதுவும் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் தனுஷ் சிதம்பரத்தை பார்த்து கார்டு இருந்தால் எடுத்துப்பாங்க அந்த வசனம் படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லும். ஒரு காமெடியனை ஒரு கதையில் நாயகனாக மாற்ற முடியும்னு நிரூபித்த படம் தான் விடுதலை. அந்த படத்தில் வர அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் அப்புறம் டேரக்டரோட அரசியல் வசனம் எல்லாமே செம்மையாக இருக்கும். குறிப்பாக தலைவனை விட தத்துவம் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லியிருப்பாரு. இளையராஜா கம்போஸ் பண்ணி அவரோட குரல்ல வந்த அந்த வழிநெடுக காட்டுமல்லி சாங் கேட்க அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும். அவரோட அடுத்த படம் அரசனுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு டைரக்டரோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் தேவி பிரியா. ஸ்டே டியூன் வித் பென்ஸ் மேடை. டாடா பாய். நான் உங்க விஜய் யோகப்பிரியா. இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் கலாட்டா மேடையின் இது அதில்ல ஷோ. இது அதில்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட ஒரு மெகா ஹிட் மூவினா அது நம்ம அருணாச்சல படம் தான். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான்னு தலைவர் பண்ண அலப்புற இன்ன வரைக்கும் நம்ம கண்ணுக்குள்ளே நிக்குது. ஆனா 30 நாள்ல 30 கோடியை செலவு பண்ணணும்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்ச இந்த ஐடியா 1985ல ப்ரூஸ்டர்ஸ் மில்லியன் அப்படின்ற ஒரு படத்தோட பேஸ்ன்னு சொன்னா உங்களுக்கும் ஷாக்கிங்கா இருக்குல்ல? வாங்க இதை நம்ம ஸ்டைல டிகோட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரூஸ்டர்ஸ் மில்லியனோட படத்தை பார்க்கலாம். மான்ட்கோமரி ப்ரூஸ்டர்ஸ்னு ஒரு பேஸ்பால் பிளேயர். அவனுக்கு ஒரு செம்ம சான்ஸ் கிடைக்கும். அவனோட தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு பெரிய சொத்தை விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா ஒரு கண்டிஷன், 30 நாள்ல $30 மில்லியன் செலவு பண்ணும். அது எப்படி? அவன் கிட்ட கடைசியா எந்த காசும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அவன் யாருக்கும் தானமும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா மட்டும்தான் அவனுக்கு $300 மில்லியன் கிடைக்கும். இதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டே. You have 30 days in which to spend $30 million. இப்போ நம்ம அருணாச்சல மூவியை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான்.
ஆனால் இங்கே அருணாச்சலத்தோட அப்பா வேதாச்சலம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு. அதில் 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணாதான் 3000 கோடி சொத்து கிடைக்கும்னு ஒரு கண்டிஷன் போடுவார். நம்ம தலைவரும் வேற வழியே இல்லாமல் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு அடிதடி சண்டாலா வில்லங்களோட போட்டு எப்படி வின் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டே. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இங்க காசு செலவு பண்ண விடாம ஒரு கேங் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கேங் இருக்கு. இங்க காசு செலவு பண்றதுக்குன்னே கண்காணிக்க ஒரு பர்சன் இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பர்சன் இருக்காங்க. சவாலை ஒத்துக்கிறேன். இது ஒரு பக்கா காமெடி பேஸ்ட் ஃபிலிம். ஆனா இங்க ஒரு ஃபேமிலி பிளஸ் சென்டிமெண்டலா கலந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இருக்கும். இங்க ஹீரோக்கு ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஆனா இங்க ஹீரோக்கு ஃபேமிலி பிளஸ் சென்டிமெண்டல் சீன்ஸ்லாம் இருக்கும். கடைசியா ஹீரோ அந்த காசெல்லாம் வாங்கிடுவாரு. ஆனா இங்க தமிழ் சினிமால இந்த ஹீரோயிசம் பேட்டர்ன் காட்டுறதுக்காகவே நம்ம தலைவர் காசெல்லாம் வேண்டாம், நான் உழைப்பாலே முன்னேறுவேன்னு டிசைடும் பண்ணிடுவாரு. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி இல்ல 7 ராகம் 7 தாளம்னு சொன்ன டைரக்டர் பத்தி பார்க்கலாம். Until then, this is Yogapriya signing off. Bye bye. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேனிலும் சோனா பானா சுந்தரி பார்வதி. வழக்கம் போல் லேட்டு தான். என்னடி ஒரே ஜாலியாக இருக்க போல்? பார்த்தா எப்படி தெரியுது? ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அமைதியாக இரு, நானே செம்ம காண்டில் இருக்கேன். சரி அதெல்லாம் விடு. 2 கோபி சொல்ல. ஆனால் 2 டீ. செத்துல எடுவீங்கச்சு சொத்துல எடுவீங்க. உனக்கு ஹாட்டான பேட் நியூஸ் தெரியுமா? என்ன, நம்ம டான்ஸ் மாஸ்டர் இருக்கார்ல, அது யாரு? அதாண்டி பேய் படம் எடுத்து ஃபேமஸ் ஆனாரு. ஆமாம் ஆமாம். அவருக்கு என்ன? அவருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரோட அடுத்த படம் என்ன தெரியுமா? என்ன, காஞ்சனா 4 எடுக்கிறாராம், திரும்ப ரீஷூட் பண்ணுறாராம், திரும்ப எடுக்கிறாராம், திரும்ப ரீஷூட் பண்ணுறாராம். ரைட்டு, இதுக்கு 10 மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன, சூரி படமும் சூர்யா படமும் ஒன்றா வெளில வருதான். ஒன்றா வரதெல்லாம் சரி, ஒன்றுமே இல்லாமல் போகாமல் இருந்தால் சரிதான். ஒரு காமெடி ஆக்டரோட மூவி ப்ரோமோ ஒன்று பார்த்தேன். ஏது, அந்த காதல் போயிட்டா? அதுதான். பழைய கான்செப்டாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சுல. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மணி நேரம் நம்ம மணி சாரும் விஜய் சேதுபதி சாரும் சேர்ந்து பண்ண படம் இருக்குல்ல? ஆமாம். என்ன, ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, ஆனால் நல்ல விலைக்கு விற்றுட்டாங்க. என்ன சொல்கிற? படம் வர்றதுக்கு முன்னாடியே ஆடியோ ரைட்ஸாக அப்படியே விற்றுட்டாங்க. இது அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும்ல. கரை பாருடி. ஏன்டா பார்த்தோன்னு பார்க்க வச்சுட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க சொல்லு பார்ப்போம். அந்த படத்தினால 35 கோடி நட்டமா. ஹீரோ எதுவும் சொல்லலையா? அவர் மூட் அவுட் ஆகிட்டாராம். ஒரு மூட் அவுட் ஆகிட்டாரா? ப்ரொடியூசர் தானே மூட் அவுட் ஆகும். இன்னும் புரியலையே. சரி விடு. சரி விடு. மே 28 திருவிழா வருது தெரியும்ல? எந்த திருவிழா? சிஎம் திருவிழா. என்னது? சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஜனத்தோட நாயகன் படம் வருதுல்ல? ரைட்டு. தலைவர் படத்தோட டேட்டு வேற தள்ளி போய்கிட்டே இருக்குதான். ஏன், என்னாச்சு? ஆமாம், இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கே முடிக்கலையாம். அது சரி, படம் போஸ்ட்மார்டம் ஆகாமல் வந்தால் சரிதான். யாருக்கு தெரியும்? நம்பர் நடிகை கலெக்டராக நடித்த படம் இருக்குல்ல? ஆமாம், அந்த படத்தோட ப்ரொடியூசர் நடிகராக ஆக போகிறாராம். ஓ அப்படியா? யார் அவரு? அறமான ப்ரொடியூசர். ஓஹோ, இப்போ ஆனால் அவர் தரமாக நடிச்சிட்டு இருக்காராம். அவர் படமாவது ரிலீஸ் ஆகிடும்ல? ஆகணும். 2 ஹீரோ கதையை கேட்டு மாற்றி ஓகே பண்ணி வச்சுருக்காங்களாம். அப்படியா? யார் அவங்க? என்னால் தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவரும் அதை சொல்கிறவரும் தான். ஓ அவங்களா? நல்ல படம் வந்தால் சரி. படம் வந்தால் சரி. துருவ நட்சத்திரம் படம் வருமானே தெரியல. ஏண்டி, என்னாச்சு? என்ன ஆச்சா? இன்னும் படம் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. நீ சொல்கிறத பார்த்தா படத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்லை, படமே பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் வரும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும்?